இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு சொன்னாலும் அது துல்லிதமாக சொல்ல முடியாது. காரணம், இந்த மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் ஜாதகத்தில் தற்காலத்தில் நடக்கும் தசா புக்திகள் என்பது நீங்கள் போன பிறவியில் வாழ்ந்த அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தை உலகின் எந்த மத கடவுளாலும் சொல்ல முடியாது. நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவோடு தெரிந்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாத ராசி பலன்களையும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே நான் தற்போது பராபவ வருடம் ஆடி மாதம் மகர ராசி என்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. என்ன மகர ராசி என்பர்களே, நீங்க தான் கடந்த காலத்தில் 7 நாள் ஷெடியிலிருந்து வெளியே வந்துட்டீங்க. எப்போ வந்தீங்க? எப்பவோ வந்தீங்க. 2025 மார்ச் 30ஆம் தேதியா வந்தீங்க. அதுக்கப்புறமா ஏன் மேருஜி எங்களுக்கு கஷ்டகாலம்? 9 கிரகம் இருக்குது. ஒருத்தர் நல்லா இருந்தாலும் 8 பேரும் நல்லா இருக்கணும். அந்த 9 பேரும் நல்லா இருக்கிற நேரம் பார்த்து காரியம் சாதிக்கிறதுக்கு நீங்களே உங்க ஜாதகத்தை ஜோதிடத்தின் வாயில தெரிஞ்சுக்கிட்டா தான் சுவாமி முடியும். நாங்கெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஓரளவுக்காவது பாதுகாத்துக்கிட்டு வரோம். இப்படி எல்லாரும் பாதுகாத்துக்கிறதுக்கு தான் வாங்கன்ற. நீங்க வராம தெனாவட்டா சுத்துனாக்க சுத்துங்க. யாருக்கு என்ன கவலை? உங்களுக்கு தான் கவலை. இப்போ பலனை மட்டும் கேளுங்க. மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிச்ச உடனே அசிங்கம், அவமானம், மானபங்கம் அப்படிதான் ஆரம்பிக்குது. தற்கொலை முயற்சி போட யாரால? நீங்க ஞானமா யாருக்கும் தெரியாதுன்னு செஞ்சீங்க. ஒரு கடனை வாங்கினீங்க, அது வீட்டம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பிள்ளைகளால, பெருங்கொண்ட கடன்காரனால முயற்சி மட்டும் இருக்குது, தைரியம் மட்டும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு என்ன நாக்கா வழிக்கிறது? மாரடிகளில் போயிட்டு சேட்ஜி எனக்கு தைரியம் இருக்குதுன்னா காசு கொடுப்பானா? வங்கியில் போயிட்டு எனக்கு தைரியம் இருக்குதுன்னா பணம் கொடுத்துருவானா? ஆனால் தைரியம் புருஷ லட்சணம்னு ஏன் சொல்கிறான்? அந்த தைரியத்தை வச்சுக்கிட்டு எப்படியாவது எதிர்நீச்சல் போட்டு வரணும்னு வந்துடுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நடந்துடும். சமூகத்திலிருந்து சில உதவிகள் கிடைக்குது. சிறு சிறு ஒப்பந்தங்கள், சிறு சிறு அந்த கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறீங்க, அதில் காசு வருது. யாராவது அரசாங்க உத்தியோகத்துக்கு லெட்டர் எழுதியிருந்தா இப்போ நல்ல செய்தி வருது, அடிச்சாம்பார் மணின்ற மாதிரி அடிக்கிறாங்க. மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு வேலை செய்யுது. பிறகு 5 நிலைகள் கேளுங்க. முதல் நிலை 14 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இந்த நிலை முயற்சி கெட்டு போகுது. காது மூக்கு தொண்டையில இருமல் நிற்கவே இல்லை. விரயம், அதுக்காக உடல் நலத்துக்காக விரயம், காது மூக்கு தொண்டைக்காக விரயம், மனைவிக்காக விரயம், மனைவி வர்க்கத்தாருக்காக பண விரயம், கடன்காரனுக்காக விரயம், வழக்குக்காக விரயம், நோய்க்காக விரயம், அந்தந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு. பிறகு 2வது நிலை 26 ஜூலை 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இது என்ன நிலை? இது மீண்டும் 7 நாட் சனி மாதிரி ஒரு நிலை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதில் பாதியாவது இருக்கும். மீண்டும் உங்கள் கோப்பு என்று சொல்லக்கூடிய செட்டப்பை கலைக்கக்கூடிய நேரம். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். அது இருக்குது இன்னும் 4.5 மாதத்துக்கான. இந்த மாதத்துக்கான பலன் தானே சொல்ல முடியும். அதனால் 26 ஜூலை 2026 17 ஆகஸ்ட் 2026 வரலும் மீண்டும் ஒரு மினி 7 சனி மாதிரி இருக்கும். மினி லஞ்ச், மினி டிஃபன் மாதிரி. இதில் என்னென்ன நடக்கும்? மீண்டும் பொருளாதார சங்கடம் வரும், குடும்பத்தில் பகை வரும், குடும்பத்திலிருந்து மீண்டும் பிரிவினை வரும். இதெல்லாம் நடக்கும். குடும்பம் நடத்த முடியாத அளவுக்கு பணம் காசு தட்டுப்பாடு வரும். அடுத்தது 3வது நிலை 1 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. பிள்ளைகள் உடல்நலம் கெடுது. அதே மாதிரி பெண் பிள்ளைகளாக இருந்தாக்கா அவங்களுடைய கர்ப்ப நிலைகளை பார்த்துக்கங்க. அந்நியர்களால் உங்கள் மகள்களுக்கு பால் உணர்வு, வன்புணர்வு ஏற்படலாம். எச்சரிக்கை. ஆசிரியர்களாலேயே ஏற்படும் எச்சரிக்கை. பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி ஆசிரியர்களால் ஏற்படும் எச்சரிக்கை. உங்களுக்கும் தொழில் நஷ்டம் வரும், மன நஷ்டம் வரும், புத்தி வேலை செய்யாது. அடுத்தது 4வது நிலை. காலம் நிற்பதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கும் நமக்காக. நாம தான் அது பின்னாடி ஓடணும். ரைட். அது என்ன நிலை? அதுதான் 2 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. சொத்தை வச்சு அடமானம் போட்டு காசு, வாகனத்தின் மேல மறு லோன், ரீலோன் காசு வாங்குற நிலை. அதை வச்சு குடும்பம் ஓட்டலாமா அப்படின்ற நிலை. 5வது நிலை 5 ஆகஸ்ட் 2026 முதல் 17 ஆகஸ்ட் 2026. இது என்ன நிலை? அற்புத நிலை சாமி, அற்புத நிலை. ஏதோ ஒரு ரொட்டேஷன் பண்ணி வீட்டுக்கு பணம் கொண்டாடுறீங்க. 5ன்ற தொகை 5000, 50,000, 5 லட்சம், 5 கோடி, 500 கோடி, 5000 கோடி. சந்தோஷமா வயல்லாம் பள்ளி தெரியுதா? அந்த 5000 கோடி அளவுக்கு உங்க ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் இருக்கணும். இருந்தா வந்துடும். அப்படி சம்பாதிக்கிறவங்களும் இந்த நாட்டில் இருக்காங்க. அந்த அதானி, அம்பானி, முகேஷ் அம்பானி, டாடா, பிர்லா கேட்குறீங்கல்ல. அப்புறம் என்ன? அதே 5000 கோடி அதர்மமான முறையில் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன? ரைட்.
அத்துடன் இந்த மாதம் நிறைவடைகிறது. பிறகு உங்கள் நலன் கருதி பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டம நாட்களையும் நான் கடந்த 5, 10, 15 வருடங்களாக தருகிறேன். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை தற்காத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.